ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களே, ஆனால் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தரோடு கூட இருந்தவங்களை காத்து வழிநடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கொண்டு தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 67 சங்கீதம் 6 வாக்கியம். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும். விசேஷமாக பல காரியங்களை குறித்து நாம் கேள்வி எழுப்புவோம். நாம் பல காரியங்களை குறித்து கேள்வியோடு காணப்படுவோம். அதில் ஒன்று, ஏன் ஆண்டவர் வறட்சியை கட்டளையிடுகிறார்? ஏன் காடுகளில் தீ விபத்து ஏற்படுகிறது? ஏன் பெரு வெள்ளம் ஏற்படுகிறது என்றெல்லாம் நாம் புலம்புகிறது உண்டு. ஆனால் ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வந்த பொழுது இந்த நிலங்கள் சும்மாய் விடப்பட்டது. நிறைய ஃபேக்ட்ரிகள் மூடப்பட்டது. தெருக்கள் வெறிச்சோடி இருந்தது. மாசு குறைந்திருந்தது. காட்டு மிருகங்கள் ஊருக்குள் உலாவின. இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம், பல செய்திகளில் நாம் பார்த்தோம். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், அந்த நிலம் பாழாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நிலமும் பாழாக்கப்படுகிறது. அந்த நிலத்தை சுத்திகரிக்க வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் சில நேரங்களில் சில பாதிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கைக்கு விரோதமாய் நாம் போராட முடியாது. இயற்கை தான். நாம் தான் மாறிக்கொண்டே வருகிறோம். நாமும் மாற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பூமி தன் பலனை கொடுக்கும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிற எல்லா காரியத்திலையும் பூமி தன் பலனை கொடுக்கும். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் தன் வயல்வெளிக்கு அறுவடைக்காக ஆட்களை வர சொல்லிவிட்டார். எல்லாரும் கூடிவிட்டார்கள். அந்த அறுவடை பெரிய நிலம், பெரிய நிலச்சுவான், பெரிய நிலம். அந்த நிலத்தை அவர் பார்க்க, அந்த அறுவடைக்கு முன்பு அவர் காலையில் போய் பார்த்துவிட்டு வருவதற்காக அந்த நிலத்தை பார்க்க அவர் சென்றார். ஏன்னா வேலை ஆட்கள் எல்லாம் வர சொல்லிவிட்டார். அவர்கள் ஒரு நேரத்திற்கு அவர்கள் வருவார்கள். அதற்கு முன்பு தன் வயல்வெளியை போய் பார்ப்பதற்கு அவர் போன பொழுது அந்த வயல்வெளி செழிப்பாய் இருந்தது. ஆனால் அந்த வயல்வெளியில் அந்த நெல் கதிர்கள் முதிர்ந்திருந்தது. அப்பொழுது இவர் அந்த நிலத்தை பார்த்து வந்த பின்பு அவரிடத்தில் அந்த மனிதர்கள் கேட்கிறார்கள், எத்தனை மணிக்கு நாம் அறுவடையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அவர் சொன்னால் இன்றைக்கு இல்லை, நாளைக்கு அப்படின்றார். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த வேலைக்காரனிடத்தில் சொன்னார், வந்தவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பு. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, வேலை செய்யவில்லை, ஆனால் கூலி கொடுத்து அனுப்புகிறார், என்னன்னு தெரியலே அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், நான் சொன்ன பிறகு நீ வந்தால் போதும். அப்போ அந்த வேலை ஆட்களை கூட்டி சேர்க்கிற ஒரு தலைமை அந்த மனிதர், அவர் மீண்டும் அவரிடத்தில் அடுத்த நாள் கேட்கிறார், ஐயா என்றைக்கு? நான் சொல்லுகிறேன், நாளைக்கு பார்க்கலாம். இப்படியே ஒரு 28 நாள் ஓடிவிட்டது. அந்த மனிதனுக்கு பொறுமை தாங்கவில்லை. என்னையா நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அந்த நிலத்தில் ஒரு குருவி கூடு கட்டி அந்த நிலத்தில் முட்டையின் மேல் அந்த அடைக்காத்து அது சின்ன பருவ குஞ்சுகளாக பிறந்திருந்தது. அதை அவர் பார்த்து விட்டார். அது அந்த நெல் பயிர்களுக்கு இடையில் இருக்கிறது. இதை அவர் பார்த்ததுனாலே அதை அறுக்கும் பொழுது நிச்சயம் அந்த குஞ்சுகளை யாராவது ஒருவர் நிச்சயம் அதை அழித்து விடுவார்கள் என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் டெய்லி, அவர் நாளைக்கு என்று சொன்னதற்கான காரணம், அவர் டெய்லி அந்த குருவி குஞ்சுகளுக்கு ரோமம் முளைத்து விட்டதா என்று பார்த்து வருவதற்காக போய் அவர் டெய்லி பார்த்திருக்கிறதை கவனித்து கொண்டே இருக்கிறார். அதை கவனிக்க அது நன்றாக வளர்ந்து வருகிறதற்கு 1 மாதம் எடுத்திருக்கிறது. அது 1 மாதத்திற்கு முன்பு அந்த குருவி தானாய் பறக்க ஆரம்பித்து விடும்.
அந்த நிலை வந்த உடனே அவர் அறுவடையை வைத்து கொண்டார். அது பறந்து போன பின்பு அறுவடை அங்கே நடந்து மகிழ்ச்சியாய் காரியம் உண்டானது. அவர் நெல் வயல்களில் நஷ்டங்கள் ஒன்றும் வரவில்லை. ஏன் இந்த காரியத்தை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கிறேன்? இது நடந்த சம்பவம். இது நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், பூமி தன் பலனை நிச்சயம் கொடுக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், மறந்துவிடக்கூடாது. என்ன பலன் வந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதை பறைசாற்றுவதற்கு தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்பதை அறிந்து புரிந்து அவர்களுடைய நாமத்தை மகிழ்வது கிருபைதாரும் இரக்கத்தினால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.